உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கேன். சீக்கிரமே ஓனர் இன்டர்வியூ வரப்போகுது. நீங்க உங்களோட கேள்விகளை தட்டி விடுங்க. ஆமா फ्रेंड्स, கமெண்ட்ஸ்ல உங்க क्वेश्चंस கேளுங்க. அப்புறம் நம்ம ராஜி பாப்பா தமிழ் காட்டன் சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை எப்பவும் போல தாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. உங்க फ्रेंड्ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். ராசாத்தி, ஏ ராசாத்தி, ஏத்தே இந்த வந்துட்டே. ஏ ராசாத்தி என்ன கிளம்பாமே இருக்க? கிளம்பணுமா? ஊர்க்கத்தே முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? பையெல்லாம் ரெடி பண்ணிருப்பனே. இப்போ பைய கூட தூக்க வேண்டிய அவசியமே இல்ல. நானே இப்படி கிளம்பி ஓடிறேன். சேல துணிமணிக்கு என்ன எனக்கு குறைச்சல அங்கேயே நிறைய கிடக்குதே. இது இங்கே இருக்கட்டும், நான் தர வந்து எடுத்துக்கிட்டே போயிட்டு வரேன். ஏல ராசாத்தி, என்னதே உன்னை நான் ஊருக்கு கிளம்பிட்டேனே கேட்டேன். ஊருக்கு இல்லையா? அப்ப வேற எங்கதே? ஓ பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறது இன்னைக்கு தான அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு தான் ரெடி ஆயாச்சா ஆவலையான்னு கேட்டேன். ஏத்தே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களோ? என்ன கேளு கேக்க ராசாத்தி, ஊரெல்லாம் ரெண்டு பேருமே போய் கூப்பிட்டு வந்தோம். எல்லாரும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வைக்காம விட்டுருவான். இந்த மாதிரி கூறுகட்ட கேள்வி கேக்குது எதுக்கு? இல்லதே தாய் மாமே வரணும்ல. நான் அப்பவே சொன்னேன், அவளுக்கு யாருமே கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. தத்து எடுத்து அப்பாவையும் தங்கச்சியும் வச்சிருக்கா. இதுக்காக இப்ப தாய் மாமனையும் தத்து எடுக்க முடியுமா? நீங்க தான் தாய் மாமே வருவான்னு சவால் விட்டிய. அப்படி ஒருத்தரும் வரவே இல்லல்ல. அதான் தாய் மாமா வரலங்கிறதுனால ஃபங்க்ஷனை நிறுத்திட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த போலீஸ்காரி வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா பத்தியலா, அதனால ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சப்போ நான் சொன்ன மாதிரி தாய் மாமே வருவான். அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை ஒண்ணு நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் மாமே வந்தாலும் வராட்டியோ ஃபங்க்ஷன் நடக்கும். ஏத்தே நம்ம சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் மாத்த கூடாது தே. தாய் மாமே மடியில வச்சுதான் மொட்டை அடிச்சு காது குத்தணும். அதுதானே நம்ம வழக்கம். அத தயவு செஞ்சு மாத்திராதங்க தே. நான் மாத்த போறேன்னு மட்டும் சொன்னனும். இல்ல நீங்க இப்பதானே தாய் மாமே வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, அதனாலதான் சொல்லியே. கண்டிப்பா தாய் மாமே வந்தே ஆகணும். இல்லனா ஃபங்க்ஷனை நானே நடக்க விட மாட்டேன் தே. பேசாம பிள்ளைய தூக்கிட்டு போய் பார்பர் ஷாப்ல வச்சு மொட்டை அடிச்சிட்டு வரட்டும். இது என்ன ஒரு அசிங்கம்? பார்பர் ஷாப்ல மட்டும் போய் யார் மொட்டை அடிப்பா? மொட்டை கோயில்ல தான் போடணும். நீ ஒண்ணு கவலைப்படாம இரு, தாய் மாமே கண்டிப்பா வருவான். யார்கிட்ட அந்த தாய் மாமே எனக்கு தெரியாம? உனக்கு இப்ப தெரியணும் அவசியம் இல்ல, வரும்போது பாத்துக்க. போ சீக்கிரமா ரெடி ஆகு. மத்தவங்களையும் ரெடி ஆக சொல்லு. எத்தே நான் கிளம்புறதே பெரிய பாடா இருக்கும் தே. இப்ப எனக்கு முட்டி வலி வேற இருக்கு பத்தியலா, அதனால நானே மெல்ல மெல்ல உட்கார்ந்து தான் ரெடி ஆவேன். ரெடி ஆகி முடிக்கிறதுக்கே லேட் ஆயிரும் தே. என்னாலலாம் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டுலாம் கிடக்க முடியாது. அவியவளுக்கு இஷ்டம் தான் வருவாவ, அதான் முன்னக்கூட்டியே சொல்லியாச்சுல எல்லாத்தையும். அவியலே வருவாவ தே. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு டக்குன்னு கிளம்பிடுவாங்கல்ல. நீ இந்த வீட்டுக்கு மாறுமவ, பொறுப்பா முன்னால இருந்து எல்லாரும் நீ தான் வேலை ஆகணும். நீ என்னடா வயசான கிழவி மாதிரி என்னால முடியாதுங்கிறதுக்கு? எத்தே நான் என்ன முன்னாடி உள்ளவிய மாதிரி கல்லூரின மாதிரியா இருக்கேன்? எனக்கே உடம்பு சரியில்லத்தே, ஒரே முட்டி வலி. நின்னு ஒரு வேலையை என்னால செய்யவே முடியாது. இத்தனை நாள் இந்த வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு போட்டேன், எனக்கு கால்ல பயங்கர வலி வந்துட்டு. அங்க காப்படி அரிசி பொங்குறதுக்கே வேலை செய்ய நான் ஆள் வச்சிருக்கேன். இங்க ஒரு நேரத்துக்கு 10 படி அரிசி பொங்க வேண்டி இருக்கு. அதுக்கு குழம்பு கூட்டுன்னு பார்த்து காலே போச்சுட்டே. என்னாலலாம் ஒரு வேலையும் செய்ய முடியாது தே. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்து பொம்மை வேற நிப்பேன். தாய் மாமா யார் வராங்கன்னு பாத்துக்கிட்டு வேணா இருக்கேன். வேற என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதுங்க தே, நான் வாரேன். ஏ அம்மா மாசம் ஆக மாசமெல்லாம் இருக்க. இந்த காலத்துல வயசானவங்க கூட கை வளையுது கால் வளையுது எனக்கு வயசாயிட்டுன்னு சொல்லியது கிடையாது. ஆனா இவளுக்கு என்ன வயசாயிட்டு ஓயாம எனக்கு வயசாயிட்டு கால் வளையுது கை வளையுதுன்னு தெரியா? என்ன மனுஷியோ? நான் கம்பு ஊனி நடக்கிறதுக்கு முன்னால இவளுக்கு கம்பு வெட்டி கொடுக்க வேண்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். எம்மாடி பேத்தி, எம்மா பேத்தி. என்ன பாட்டி? எம்மாடி பேத்தி, கொள்ளு பேத்திக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு கோயிலுக்கு போகணும்ல, அவளை ரெடி பண்ணிட்டியா? நீ ரெடி ஆயிட்டியா? பாட்டி நாங்க 2 பேரும் குளிச்சாச்சு, இப்ப ரெடி ஆயிருவோம் பாட்டி. அப்படியேம்மா, சரி சாலை கட்டிட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. அதுக்கு முன்னால உன் கூட வந்தவள வீட்டெல்லாம் கொஞ்சம் சத்தம் கட்டிடுறேன். சீக்கிரமா கிளம்பி போனாதான் வேலையில ஒழுங்கா நடக்கும். இது என்ன கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டுன்னா நம்ம போறதுக்கு நேரம் ஆயிரும் பத்தியா? அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் சத்தம் கட்டிருமா, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லு. சரி பாட்டி சொல்லிடுறேன்.
எல்லாத்தையும் சத்தம் கட்டிருன்னு சொன்னவ கடைசியை கிளம்ப சொல்லுன்னு சொல்லிட்டு போறவ எதை சொல்லணும்? ஆமா, சத்தம் கட்டுறதுன்னா என்ன? எப்படி சத்தம் கட்டணும்? நம்ம பிள்ளைகிட்ட இப்படிதான் சத்தம் காட்டுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் சத்தம் காட்டு வந்தா நல்லா இருக்குமா? ஓனர் வணக்கங்க ஓனர். ஓனர், எங்க பாட்டி உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல சொன்னா ஓனர். அது வந்து ஓனர், ஆமா ஓனர், இந்த மாதிரி நம்ம கூட வந்த வீட்டெல்லாம் சத்தம் கட்டணுமா ஓனர்? ஓனர் எனக்கு இல்ல ஓனர், பாட்டி தான் இப்படி சொல்ல சொன்னாவே. எல்லார்கிட்ட போய் சத்தம் கட்டு வரணுமா? என்னையதான் எல்லாத்தையுமே சத்தம் கட்ட சொன்னாவே. நான் என் பிள்ளைய ரெடி பண்ணாலும் நான் சேலை கட்டணும்ல, அதனால கோயிலுக்கு போனோன்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் சத்தம் கட்டிருக்கேன் ஓனர். கோயிலுக்கு போனா இப்படிதான் போய் சத்தம் கட்டுவாங்களோ? மத்த வீட்ல என்ன ஆடா மாடா பேசி இருப்பா? ஓனர், நான் என் பிள்ளைக்கு இப்படிதான் சத்தம் கொடுப்பேன். நான் கிச்சன்ல எங்க தள்ளிக்கிள்ளி நின்னேன்னு வச்சுக்கிடுங்களா, அவ அழுதான்னு வச்சுக்கிடுங்க. நான் இப்படிதான் அப்படின்னு உடனே அழுகி நிறுத்திடுவா. நான் இதைத்தான் சத்தம் கொடுக்குதுன்னு சொல்லுவேன். பாட்டியும் அதான் சத்தம் காட்டுனவள இந்த சத்தத்தை தான் காட்டுன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு உங்ககிட்ட சொன்னேன் ஓனர். போய் கொஞ்சம் சத்தம் காட்டிருங்க ஓனர். பாட்டி சொன்னக்கு வேற அர்த்தம். எல்லாரையும் சீக்கிரமா ரெடியாக சொல்லிருப்பாவ. அதுக்கு சுச்சு சுச்சு ட்ருங்கம்மா ட்ரு. நீ சொன்ன மாதிரி நான் போய் சத்தம் காட்டினாச்சுனா ஓனருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மெண்டல் ஆஸ்பத்திரி கூட்டி போய்ப்பாவ. ஏற்கனவே எல்லாம் இவன் எப்படா ஒளிஞ்சு போன்னு நினைச்சிட்டு தெரியுது. அதுக்கு நீ கோடு போட்டு ரோடு போடுறியா? சாரி ஓனர், அப்ப பாட்டி சொன்ன மாதிரி சத்தம் காட்டக்கூடாதோ? சத்தத்தை நாங்களே காட்டிக்கிறியோம். நீ போய் ரெடி ஆயிட்டு உன் பிள்ளைய ரெடி ஆகி கூட்டிக்கிட்டு வா. சரிங்க ஓனர். சத்தம் காட்டுன்னு சொன்னாவல சுச்சு 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 ட்ருங்கம்மா ட்ரு. ஏதிதான் இருக்கு இவளுக்கு. தங்கச்சிம்மா, மேக்கப் போதுமா இல்ல என்ன கொஞ்சம் போட்டுட்டுமா? எக்கா, உங்க அழகுக்கு என்ன குறைச்சலு? மேக்கப் இல்லாமலே அழகா இருப்பீங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே கலரு. புதுசா பூத்த ரோசா பூ மாதிரி இருக்கியக்கா. என்னடி ரோசா பூ அந்த குண்டுமணி மாதிரியா இருக்கே? ஐய, அந்த ரோசா பூ இல்லக்கா, செடியில பூத்து குடுங்கும்ல ரோசா பூ, அத சொன்னேன். அப்படியாமா தங்கச்சி? அப்பா அவ்வளவு அழகா இருக்கேடா. ஆமாக்கா, அழகுனா அழகு, கொல்ல அழகு. எம்மா பாப்பா. தங்கச்சி, மாமா வரவடா. மாமா உள்ள வாங்க மாமா. எம்மா பாப்பா. சொல்லுங்க மாமா. குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தியாவன்னு சொன்னாவளே, அது வணக்கம்மா. ஐயோ மாமா, நீங்க என்ன என்னைய சிறு குழந்தையாவே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு இப்படி தோணுது. என் பேத்திக்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாமா. அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா நான் பூட்டி ஆயிருவேன். பூட்டியானா என்ன, பூட்டனானா என்னம்மா? எந்த வயசுல வேணாலும் மொட்டை அடிச்சு காது குத்தலாம். ஏ மாமா, எந்த வயசுலனாலும் எப்படி மொட்டை அடிச்சு காது குத்துவாவ? பிறந்து கொஞ்சம் மாசத்துல தானே மொட்டை அடிச்சு காது குத்துவாவ. என்ன பேசுறிய? எம்மாடி குழந்தையாரு, பாப்பாக்கு எப்ப வேணாலும் குத்தலாமா? நீங்க நல்லா எங்க காதுல குத்துறிய. ஏ மாமா, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அக்கால போயிட்டு பாப்பா கிப்பான்னு கூப்பிடுறீங்களே, அவங்களுக்கு பேரம் பேத்தியே இருக்கு. பேரம் இருந்தா என்ன, பேத்தி இருந்தா என்ன? நானும் சிங்கிளு, பாப்பாவும் சிங்கிளு. அதனால எப்படி வேணாலும் கூப்பிடலாமா குழந்தையாரு? ஓஹோ, உங்க கதை அப்படி போகுதோ? நீங்க வேணா சிங்கிளா இருக்கலாம் மாமா, ஆனா அக்கா அப்படி கிடையாது. அவியலை சுத்தி குடும்பமே இருக்கு. அதுலயும் முக்கியமா பெரிய தூணு அங்க வானர் இருக்கா. அந்த வானர் பிள்ளைய சொல்றியம்மா? நான் அவளை பார்த்து பேசிட்டு வாரேன். தங்கச்சிம்மா, ஓனர்னு சொன்ன உடனே மாமாக்கு ஓனர் ஞாபகம் வந்து ஓடிட்டாவ. வயசானதுனால சில விஷயங்கள் மறந்துடும் போல இருக்கு. அதான் நம்ம யாரு பேராது சொன்னா அவியிட்ட போய் பேசுறதுக்காக ஓடிடியாவ. இது அப்படி வாடுற வாட்ட மாதிரி தெரியலக்கா. மாமா வர வர சரியில்லை. சேச்சி, அப்படிலாம் சொல்லாதடா. மாமா பாவம். இந்த வயசான காலத்துல தனிமையில வாழ்றதுனால இப்படி விரட்டியாகி பேசிட்டு இருக்காரு. யாராவது பேசுறதுக்கு கிடைச்சாலும் நல்லா மாமா பேசுறாரு. அதுக்காக அவரை நம்ம தப்பா நினைக்க முடியுமா? அவரு வயசு என்ன, நம்ம வயசு என்ன? என்ன சொத்த நேரத்துல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்ப என்ன செய்ய?
அங்க பாட்டி எல்லாரும் கிளம்ப சொல்லி நேராகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ கட்டில உட்கார்ந்து பாத்து குத்திட்டு இருக்கேனே. வானரி என் மக கண்ணுமணி இருக்கால, அவ கட்டில உட்கார்ந்து கீழே இறங்கிறாத காலை வச்சிராதன்னு சொன்னாலும் இல்ல வானரி, பங்குசனுக்கு போறோம்ல, அதுக்கு கட்டில உட்கார்ந்துட்டு இறங்கிட கூடாது. ஐயோ வானரி, அது இல்ல, கண்ணுமணி பிள்ளை பேசு பேக்கு பாட்டு ஓடியேன்னு சொன்னா. பேசு பேக்குனா அது என்ன பயன ட்ரெஸ்? ஏன் மின்காரி, உன்னால ட்ரெஸ் போட்டுக்கிற முடியாது? அது என்ன புதுசா பேசு பேக்கு ட்ரெஸ்? பேக் வச்சு தச்சிருக்கியா? அது நீ எடுத்து போட்டுக்கிற வேண்டியதானே, உன் மாதாது போட்டு விடணுமா? வானரி, அது ட்ரெஸ் இல்ல. வேற என்னது? பங்குசனுக்கு போட்டு பாப்பறேன்னா? வானரி, பங்குசனுக்கு போட்டுட்டு போக மாட்டாத, வீட்டுல தான் போடணும். வீட்டுக்குள்ள போடக்கு நைட்டியா? பேதி எடுப்பா மீன்காரி, பங்குசனுக்கு போற நேரத்துல எதுக்கு உனக்கு பேதி எடுக்குது? வீட்டுக்குள்ள போடியதுக்கு அது எதுக்கு இப்ப போடணும்? பங்குசனுக்கு போயிட்டு வந்து போட்டுக்கிட்டுங்க இரு. வானரி, பேசு பேக்குனா பங்குசனுக்கு போறதுக்கு முன்னாடி தான் போடுவாவே. முன்னாடி போட்டுட்டு காத்து எங்க போட்டு போயிருவியா? வானரி, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலனால எதுக்குதான் இப்படி வாய் பேசுறீங்களோ தெரியல. என்ன மீன்காரி, என்ன குத்தி காட்டுறியா? இல்ல வானரி, பேசு பேக்குனா முகத்துக்கு போடியது மாஸ்க். ஐயோ கடவுளே, வானரி மாஸ்க் இல்ல வானரி, பேசு பேக்கு. அது என்ன பேக்கு, பையன பேக்கு? அது பங்குசனுக்கு போறோம்ல, அத போட்டா முகம் கொஞ்சம் புளிவா இருக்கும். அததான் கடையில போய் 2-3 பொருளை வாங்கிட்டு வந்து போட்டு விடியேன்னு, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வானரி. என் மாமா வந்ததும் அந்த பேசு பேக்க போட்டுட்டு தான் ரெடி ஆகணும். ஓ, நாளைக்கு சாப்பிட கிழவிக்கு இந்த பேசு பேக்கு எதுக்கு? அந்த பேக்க போடல வந்து அந்த பங்குசன்ல சேர்க்க மாட்டாங்களாக்கா. எந்த பேக் எடுத்து மூஞ்சில போட்டா இந்த முடி இப்படிதான் கிடக்க போது கட்ட முடியாது, இந்த மூஞ்சி இப்படிதான் இருக்க போது அதே மாத்த முடியாது. பிறகு எதுக்கு ஆத்தாளுக்கு முழுக்க இந்த அல்ப ஆசை? வானரி, பங்குசனுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் போட்டு போனால பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் வானரி. அப்படியே பளிச்சுன்னு இருக்கணுமா? கொஞ்சம் ஆசிட் எடுத்து மூஞ்சில தடவிடுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். வானரி, கக்கூசுல ஊத்தியத கொண்டு போய் மூஞ்சில போட்டா நல்லா இருக்குமா? பேசு பேக்கு தான் போடணும் வானரி. அப்படி என்ன பேசு பேக்கு? உன் மாவ கருவாடு என்னத்த வாங்க போயிருக்கா? வானரி, என் மாவ கண்ணுமணி கடலை மாவு வாங்க போயிருக்கா. கடலை மாவு வாங்கிட்டு வந்து முகத்துல பச்சை போட போறாளா? இல்ல வானரி, அததான் முகத்துல கரைச்சி ஊத்தி பேசு பேக்கு போடுவா. அத கரைச்சி உன் மூஞ்சில ஊத்தக்கூடாது, இடி விழுவா. அடுப்புலதான் ஊத்தணும், முதல்ல நீ போய் அடுப்புல ஏறி உட்காரு. உன் முகம் வந்து ஊத்தட்ட நல்லா அவிஞ்சி வெள்ளையாகிறா. வானரி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வானரி. வேணும்னா இதுல இருங்க, உங்களுக்கு சேத்தாவ போட்டு விட சொல்லி. எங்களுக்கு சேத்தாவ போறாங்க, சீக்கிரம் கிளம்பி வந்தா சரி. எவ்வளவு நேரம் பஸ் நிக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் கிளம்பி வந்து யாருக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஏறல விட்டுட்டு கோயிலுக்கு போறோம் பாத்துக்க. பேசு பேக்க போடியே, மாட்டு சாணிய போடியே நிக்கிட்டு. வானருக்கு எங்க நம்ம அழகாயிருவோமோன்னு போறாமே. பேசு பேக்கு போட போறாள்வல, பேசு பேக்கு அது இப்ப ரொம்ப அவசியம். எம்மா வானரு, தாத்தா கோயிலுக்கு போனா பாட்டி எல்லாரும் சீக்கிரமா கிளம்ப சொன்னாவ தாத்தா. கொஞ்சம் டக்கு பக்குன்னு சீக்கிரமா கிளம்பிருங்க, பஸ் என்ன சொத்த நேரத்துல வந்துரும். சரிம்மா வானரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது தாத்தா? அந்த கோயில்ல கல்யாணம் பண்ண முடியுமாமா? கோயில்ல கல்யாணம் நடக்குதா ஜி, இப்ப காது குத்து தான் நடக்க போகுது, கல்யாணம் இல்ல தாத்தா. வர வர காது கேட்க மாட்டேங்க, வயசாகி வச்சுல கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லம்மா, இப்போ நான் 10 பேரை கூட சுழட்டி சுழட்டி அடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கையிலயும் கால்லயும் தெம்பு இருக்கு. ஓ அப்படியே தாத்தா, அப்ப இந்த தடிய போட்டுட்டு நடங்க பாப்போம். வானரு, இத சும்மா ஸ்டைலுக்கு தாமா வச்சிருக்கேன். அந்த நாளையில தாத்தா சிலம்பு சுத்துவேனா, இப்பயே யாராவது தாக்க வந்தா சுத்தி சுத்தி காப்பாத்தலாம் பத்தி அதுக்குதான் வச்சிருக்கேன். நல்லா என் காதுல பூச்சிட்டுறிய தாத்தா. நீங்க காதுல பூச்சிட்டுனா போதும், போய் டக்கு பக்கி கிளம்புங்க. அம்மா வானரு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன தாத்தா? எனக்கு நீந்தானம்மா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தா, நான் கூட உனக்கு பணம் தாரேன்னு சொல்லியிருக்கேனே. தாத்தா அதெல்லாம் பழைய கதை, இப்ப உங்களுக்கு வயசாகி போச்சு தாத்தா. ஏம்மா வானரு, அப்படி என்ன வயசாயிட்டு? 88லாம் ஒரு வயசா? ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர்மா. தாத்தா இதுக்கு மேல போராட வேண்டிய அவசியம் இல்ல தாத்தா.
இங்க பாருமா, இப்ப என் வயசுக்கு ஒரு பிள்ளைய பாத்திருக்கேன். முந்தியாது சின்ன பிள்ளைய பார்த்தேன், நீ சொல்றதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ என் வயசுக்கு கிட்டத்தட்ட ஒத்து வரும். ஆனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரிதான் இருப்பா. அப்படியே தாத்தா, யார் அந்த பொண்ணு, எந்த ஊர்ல இருக்குது, வயசு என்ன இருக்கும்? வயசு என்னைய விட கொஞ்சம் தாம கம்மியா இருக்கும். பாக்க அழகா நல்ல கிளி மாதிரி இருப்பா. அப்படியே மூக்கு சிவப்பா இருக்குமா? இல்லம்மா வானரு, அவ்வளவு அழகா ராதி மாதிரி இருப்பா. சரி தாத்தா, பொண்ணு எங்க இருக்கா? இங்கதாம்மா, இதே வீட்டுலதான் இருக்கா. ஐயோ, கிழமை யாரு சொல்லியாரு? பூச்சமே மாணிக்க பாட்டியை சொல்லியாரோ? அந்த பாட்டிக்கு என்ன புருஷன் சாவலே உயிரோடு தானே இருக்காரு. அது எப்படி செட் பண்ண முடியும்? ஐயோ, அந்த கிழவனால என்ன அடி வாங்க வேண்டி இருக்குமா? அந்த கிழவியை எல்லாம் சூட்டிட்டு தெரியாரு. எம்மா வானரு, தாத்தா, இந்த ஊர்ல இருக்க பொண்ணு வேண்டாம், நம்ம ஊர்ல போய் பாத்துக்கலாம் தாத்தா. இல்லம்மா வானரு, எனக்கு அந்த பிள்ளைதான் வேணும். இப்ப நம்ம எல்லாரும் கோயிலுக்கு தானே போறோம், அங்க வச்சே தாலி கட்டிடலாம். எனக்காக கொஞ்சம் போய் பேசுமா அந்த பிள்ளைட்ட. சம்மதம் சொல்லிட்டானா இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவோம். தாத்தா, கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா 1000 காலத்து பயிரு. நம்ம நினைச்ச உடனே கல்யாணத்தை முடிச்சிட முடியுமா? தாலி வாங்கணும், துணிமணி வாங்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு தாத்தா. தாலி தானம்மா அது ஒரு விஷயமா? இங்க பாரு, கையிலேயே வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த பிள்ளை சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காட்டியும் சரி, தாலிய கட்டிட வேண்டியதாம்மா வானரு. ஐயோ, கிழவனார் கையில தாலி வச்சுட்டு சுத்துறாரு, கிழவி எப்படி காப்பாத்துறது?